Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம தன்னம்பிக்கை பேட்ச்ல Cell the Unit of Life சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தறலாம். When you look around, you see both living and non-living things. Book, chair, table இதெல்லாம் non-living. நீங்க அப்புறம் எறும்பு, பூச்சி, கொசு இதெல்லாம் living things. ஆடு மாடு, plants எதை பார்த்தாலும் living things தான். You must have wondered and asked yourself, what is it that makes an organism living? ஒரு ஆர்கானிசம் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் அண்ட் எது அதை உயிரோட இருக்க வைக்குது? ஆர் வாட் இஸ் இட் தட் அண்ட் இன்அனிமேட்னா இந்த இடத்துல நான் லிவிங், இன்அனிமேட்னா நான் லிவிங், உயிரற்றது, ஜடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜடம் அப்படின்னு அதான் உயிர் இல்லாதது. இன்அனிமேட் லிவிங் டஸ் நாட் ஹாவ் விச் அ லிவிங் திங்ஸ் ஹேஸ். ஒரு உயிருள்ள ஆர்கானிசத்துக்கும் உயிரில்லாத ஆர்கானிசத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அது பார்த்தாலே நமக்கு தெரியும். த ஆன்சர் டு திஸ் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் தட் இஸ் த செல் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ நம்ம பாடியிலலாம் செல்ஸ் இருக்குது. நான் லிவிங் திங்ஸ்னால் அந்த பாறை, கல், மண், வாட்டர் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் செல் கிடையாது. ஸோ செல் இஸ் த பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும் செல்ஸ் இருக்குது. சம் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் செல் இருந்தால் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், யூனினா சிங்கிள். அதே மெனி செல்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஓகே, unicellular organisms are capable of independent existence. This is very important. பார்த்துக்கங்க, independent existenceனா என்னன்னா அந்த ஒரு செல்லே அவங்களோட எல்லா வேலையும் செஞ்சுக்குவாங்கங்க. எக்ஸ்கிரீஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், டைஜஷன், எந்த ஒர்க் சொன்னாலும் சரி அந்த ஒரு செல் அவங்களோட ஒர்க்கை பண்ணிக்குவாங்க. அண்ட் பெர்ஃபார்மிங் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைஃப். எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் தான் நம்ம இப்போ சொன்னது. அண்ட் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்னால் அந்த ஒரு செல் வந்து லிவிங்காக இருக்கும், அப்படியே உயிரோட வாழும், எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, எனிதிங் லெஸ் தென் எ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ செல் டஸ் நாட் என்ஷூர் இண்டிபெண்ட் லிவிங். ஸோ செல்லை விட கம்மியான விஷயம் எது அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த செல். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், கோல்ஜி பாடிஸ், இந்த மாதிரி ஆர்கனல்ஸ், ரைபோசோம்ஸ், இந்த மாதிரி ஆர்கனல்ஸ் சொல்லலாம். இந்த ஆர்கனல் எடுத்து தனியாக வச்சிங்கன்னா அதால் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்டன்ஸாக இருக்க முடியாது, அதால் மல்டிப்ளை ஆக முடியாது, அதால் எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. மைட்டோகாண்ட்ரியா ரெஸ்பிரேஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம். செல்லுக்குள்ளே இருக்கும்போது மைட்டோகாண்ட்ரியா ரெஸ்பிரேஷன் பண்ணும். செல்லை விட்டு மைட்டோகாண்ட்ரியாவை எடுத்து தனியாக வச்சிங்கன்னா ஃபங்க்ஷன் லெஸ்ஸாக போயிடும். ஹென்ஸ் செல் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சுரல் and functional unit of all living organism. அதாவது வீடு கட்டுறோம், வீட்டோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் யூனிட் யாருன்னா அதோட கடைசி செங்கல், மண்ணு கிடையாது, செங்கல். ஸோ செங்கல்லாம் அடிக்கி வச்சு தான் செவர் வருது, செவரெல்லாம் சேர்த்து தான் வீடு வருது இல்லையா. ஸோ செங்கல் அந்த மாதிரி பிரிக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம பாடியில் எதனால் நம்ம பாடி உருவாக்கப்பட்டிருக்கு, செல்லுனால. பேசிக் யூனிட் செல்லை எடுத்தால் அது ஒன்றுமே இல்லை. ஸோ செல் தான் நமக்கு structural unit as well as functional unitங்க. Anton van Leeuwenhoek first saw and described a living cell. ஒரு உயிருள்ள செல்லை முதல்ல பார்த்து டிஸ்கிரைப் பண்ணது ஆண்டன் வான் லீவன்ஹூக். ராபர்ட் பிரவுன் லேட்டர் டிஸ்கவர்ட் த நியூக்ளியஸ். பிரவுனோட லாஸ்ட் லெட்டர் பாருங்க என், நியூக்ளியஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க என். ராபர்ட் பிரவுன் தான் நியூக்ளியஸை அப்புறமா கண்டுபிடிச்சாரு. இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம், செல்லை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ஹூக். அவர் கண்டுபிடிச்சது டெட் செல், உயிர் இல்லாத செல்லு. உயிருள்ள செல்லை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க? கொஷினில் லைவ் செல்லை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா ஆண்டன் வான் லீவன்ஹூக். டெட் செல்னு கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு செல்லை கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ஹூக். ஃபஸ்ட்டு லைவ் செல்லை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆண்டன் வான் லீவன்ஹூக். நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது ராபர்ட் பிரவுன் நியூக்ளியஸ். ஞாபகம் வச்சுங்க. த இன்வென்ஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் அண்ட் இட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் லீடிங். மைக்ரோஸ்கோப் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, அது இம்ப்ரூவ் ஆகி அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வரைக்கும் வந்துருச்சு. அதுதான் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நமக்கு ரிவீல் பண்ணுச்சு, உள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு காமிச்சுது. செல் தியரி 1838ல மெத்தையாஸ் ஸ்லைடன், a German botanist, examined a large number of plants and observed that all plants are composed of different kinds of cells which form tissue.
ஸோ பிளான்ஸில் ஒரே ஒரு மாதிரியான செல் மட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்லீரன்கைமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் எல்லாம் குரூப்பாக ஆகி தான் டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்லைடன் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸ்லைடன் பிளான்ஸ் அட் அபவுட் த சேம் டைம், அந்த சேம் டைம்லேயே தியோடர் ஸ்வான் 1839 ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 38ல் ஸ்லைடன் பிளான்ஸ் செல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, டிஸ்கிரைப் பண்ணுறாரு. குரூப் ஆஃப் செல்ஸ் தான் டிஷ்யூவாக ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. ஸ்வான் அடுத்த வருஷமே 1839ல் இவர் வந்து பிரிட்டிஷ் ஸ்வாலஜிஸ்ட். ஸ்லைடன் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். செந்தில்நாதன் ஸ்லைடன் ஞாபகம் வச்சுங்க. ஜெர்மன் பாட்டனிஸ்ட், ஜெர்மனியை சேர்ந்தவர். ஸ்வான் வந்து பிரிட்டிஷ் ஸ்வாலஜிஸ்ட்டுங்க. இவர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் செல்ஸை ஸ்டடி பண்ணாரு and reported that cells have a thin outer layer which is today known as plasma membrane. Plasma membrane நம்ம cell membrane அப்படின்னு சொல்லுவோம். He also conducted based on his study on the plant tissue that the presence of cell wall concluded. He also concluded based on his study. concludedனா ஒரு முடிவை கொடுத்தாரு. என்னது? cell wall is unique character of plant cellsல மட்டும்தான் செல் வால் இருக்கும். On the basis of this, Swan proposed hypothesis that the bodies of animals and plants are composed of cells and products of cells ன்னு சொன்னாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செல் தியரியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அனிமல்ஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது. அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை அவர் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. பிளான்ஸில் செல் வால்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அனிமல்ஸில் செல் வால் இல்லை. பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஒரு செல் மெம்ப்ரேன் தான் அவுட்டர் மோஸ்ட் பவுண்ட்ரியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அனிமலாக இருந்தாலும் சரி, செல்லாக இருந்தாலும் சரி, அது எதனால் ஆகியிருக்குன்னா செல்களால் ஆகியிருக்கு. அது வந்து அனிமல்ஸ், பிளான்ஸ் இவங்கெல்லாம் யார்? ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸோட ப்ராடக்ட்ஸ் தான் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னார். தட் இஸ் த மெயின் பாயிண்ட் ஆஃப் செல் தியரி. நெக்ஸ்ட், ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் டுகெதர் ஃபார்முலேட்டட் செல் தியரி. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செல் தியரியை ஃபார்முலேட் பண்ணாங்க. ஏன்னா ஸ்லைடன் வந்து நமக்கு ஜெர்மன் பாட்டனிஸ்ட், பிளான்ஸை ரிசர்ச் பண்ணி பிளான்ட் செல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸ்வான் வந்து அனிமல் செல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபார்முலேட் பண்ணது செல் தியரி. திஸ் தியரி however did not explain as to how new cells were formed. See, plants and animals are composed of cells and products of cells. அவ்வளோதான். செல்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ தான் ஒரு கிங் வராரு, ருடால்ஃப் விர்ச்சோவ் 1855ல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தட் செல்ஸ் டிவைடட் அண்ட் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ செல் வந்து என்னாவது டிவைட் ஆகிட்டே போகுது, செல் டிவைட் ஆகி நியூ செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ நியூ செல்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய செல்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இதோட டேர்ம் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, ஆம்னிஸ் செல்லுலா. ஆம்னிஸ்னா நியூ அப்படின்னு அர்த்தம். நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் cellular already existing cells. So cells are formed from pre-existing cells அப்படின்னு சொன்னது ருடால்ஃப் விர்ச்சோவ், மாடர்ன் செல் தியரி. ஓகே, he modified the hypothesis. hypothesisனா ஒரு assumptionல சொல்றது, without proof அப்படி சொல்றது. hypothesis of Slayden and Swan to give the cell theory a final shape. Cell theory as understood today is, first point, Slayden and Swan சொன்னது all living organisms are composed of cells and products of cells. Second, all cells arise from the pre-existing cells. ஏற்கனவே இருக்கிற செல்ஸ்லேருந்து தான் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு செல் தியரி, மாடர்ன் செல் தியரி ஃபார்ம்ட். இதுக்கு ஸ்லைடன், ஸ்வான், ருடால்ஃப் விர்ச்சோவ் மூணு பேரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நெக்ஸ்ட், செல்லோட ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். You have earlier observed cells in an onion peel. 10th standard படிக்கும் போது ஆனியன் பீல்னா ஆனியன் லீஃபை உரிச்சு உள்ள அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்க, ஸ்டெயின் பண்ணி. ஆர் ஹியூமன் சீக், கன்னத்தில் ஹியூமன் சீக் செல்ஸ் அண்டர் மைக்ரோஸ்கோப். Let us recollect their structure. The onion cell, which is typical plant cell, has distinct cell wall. Outer boundary-ல தெளிவாக டிஃப்ரெண்ட், அதாவது தெளிவாக டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய, டிஸ்டிங்க்னா தனியாக தெரியக்கூடியதுன்னு அர்த்தம், செல் வால் இருந்துச்சு. அண்ட் ஜஸ்ட் வித்தின் இட் செல் மெம்ப்ரேன். ஸோ வெளியில் செல் வால் இப்படி இருந்துச்சு, செல் வால்க்கு உள்ள வித்தின் செல் வால் செல் மெம்ப்ரேன் இருந்ததை நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம். ஓகேங்களா, பார்த்தீங்க. சரி, திஸ் இஸ் பிளான்ட் செல், onion cell. The cells of human chick have an outer membrane as delimiting structure of the cell. Outer membrane na inga yarunga, cell membrane. So cell wall கிடையாது. அனிமலை பொறுத்த வரைக்கும் செல் மெம்ப்ரெயின் மட்டும்தான் இருக்கும்.
செல் வால் இருக்காது. there is no cell wall in animal cell. அதை நம்ம பார்த்தோம். எப்போ 10th படிக்கும் போதே பார்த்துட்டீங்க. inside each cell a dense membrane bound structure called nucleus. See, this is nucleus. ஓகேங்களா, membrane bound structure, nucleus. This nucleus contains chromosome which in turn contain genetic material DNA. So இதுக்குள்ள உங்களுக்கு குரோமோசோம் இருக்கு, குரோமோசோம்க்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி குரோமோசோம் இருக்கு, குரோமோசோம்க்குள்ள தான் DNA இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, குரோமோசோம்க்குள்ள DNA இருக்கு. சி பிளான்ட் செல்னா செல் வால் வெளியில இருக்கு, அப்புறம் செல் மெம்பரேன் இருக்கு, அதுக்கப்புறம் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம், குரோமோசோம்க்குள்ள DNA. இங்க செல் வால் இல்ல, மீதி எல்லாம் சிமிலர் தான். Cells that have membrane bound nuclei are called eukaryotic, where cells that lack absent a membrane bound nucleus are called prokaryotic. இப்போ eukaryote என்ன, prokaryote என்ன? யூனா true, carrot அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறத நீங்கள் யூகேரியாட்னு சொல்வீங்க. ப்ரோனா இங்கே ப்ரிமிட்டிவ் கேரியாட்னா நியூக்ளியஸ். ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருந்தால் ப்ரோகேரியாட். என்ன சார் சொல்ல வரீங்க? ட்ரூ நியூக்ளியஸ்னால் என்ன சார்? யூகேரியாட்னா என்ன சார் அப்படின்னா, எந்த நியூக்ளியஸ்லாம் உங்களுக்கு நியூக்ளியார் மெம்பரேன், நியூக்ளியோலஸ் அண்ட் குரோமாட்டின் ரெட்டிகுலம் ஆர் குரோமோசோம், அதுக்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்கும். குரோமாட்டின், ரெட்டிகுலம் ஆர் குரோமோசோம், இந்த 3 பார்ட் இருக்கு. தட் இஸ் ட்ரூ நியூக்ளியஸ், யூகேரியாட். இந்த 3மே இல்லை. நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை, நியூக்ளியோலஸ் இல்லை, குரோமாட்டின் ரெட்டிகுலம் இல்லை, ஜஸ்ட் டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது. ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குன்னா ப்ரோகேரியாட். ப்ரோகேரியாட்னா பாக்டீரியா, யூகேரியாட்னா ஆல் புரோட்டிஸ்டா, அனிமல் செல்ஸ், பிளான்ட் செல்ஸ், அதெல்லாம் வந்துடும் பார்க்கலாம். சரி, இப்போ in both prokaryotic and eukaryotic cells a semi fluid matrix called cytoplasm occupies the volume of cell. So ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லில் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கிறது வால்யூம் ஆஃப் செல் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கிறது சைட்டோபிளாசம். அது செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னால் என்ன? அதில் தான் மற்ற மெட்டீரியல்லாம் ஃபில் ஆகியிருக்க போகுது, இந்த ஆர்கனல்ஸ்லாம். Then the cytoplasm is the main arena ground. The cellular activities in both plant and animals takes place. Cellular activities na excretion, digestion, cellular respiration எல்லாம் இந்த சைட்டோபிளாசத்தில் தான் நடக்குது. அதுதான் ground. Various chemical reaction occur in it to keep the cell living state. So சைட்டோபிளாசத்தில் தான் various chemical reaction நடக்குது. Digestion, ரெஸ்பிரேஷன், இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே என்ன நடக்கும்? கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், இதெல்லாம் படிச்சோலே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ், பிளான்ட் செல்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து எங்கே நடக்குதுங்க? சைட்டோபிளாசத்தில் நடக்குது. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. பிசைட்ஸ் த நியூக்ளியஸ் மட்டும் கிடையாது செல்லுக்குள்ளே. நியூக்ளியஸோட the eukaryotic cells have other membrane bound distinct structure, தனித்தனியாக தெரியக்கூடிய distinct structures called organelles, membrane bound structures. யார் endoplasmic reticulum, ERன்னு சொல்வோம். Golgi complex, lysosomes, mitochondria, microbodies, vacuoles. The prokaryotic cells lack such membrane bound organelles. Prokaryotes, bacteria, prokaryotes மெயினாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாக்டீரியா. நியூக்ளியஸ்க்கும் மெம்பரேன் கிடையாது, நியூக்ளியஸே இல்லை, அங்கே வெறும் டிஎன்ஏ தான் இருக்குது. ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ்னு சொல்லக்கூடிய வெறும் டிஎன்ஏ தான் இருக்குது. மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் ப்ரோகேரியாட். பாக்டீரியாவில் கோல்ஜி பாடிஸ் இல்லை, மைட்டோகாண்ட்ரியாவில், அதுக்கப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிடையாது. எதெல்லாம் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் சொல்கிறீங்களோ அதெல்லாம் யூகேரியாட்டில் இருக்கும், ப்ரோகேரியாட்டில் இருக்காது. ஓகே, ரைபோசோம்ஸ் ஆர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். அப்போ யூகேரியாட்லையும் இருக்கும், ப்ரோகேரியாட்லையும் இருக்கும். ரைபோசோம்ஸில் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது, டோன்ட் ஃபர்கெட். நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், மெம்பரேன் இருக்காது ரைபோசோமில். திஸ் இஸ் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைபோசோம்ஸ் ஆர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் ஆல் செல்ஸ், both eukaryotic as well as prokaryotic. Within the cell, ribosomes are not only found in the cytoplasm but also within two organelles within. இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம், கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். within two organelles, chloroplast and mitochondria. chloroplast பிளான்ட்ஸில் மட்டும்தான், மைட்டோகாண்ட்ரியா பிளான்ட்ஸ் as well as animals. இங்கே பாருங்கள், டூ ஆர்கனல்ஸ் வந்துருச்சு, chloroplast, mitochondria and on rough endoplasmic reticulum. மூணாவதாக வந்துருச்சு, ஆனால் டூன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆர்கனல்குள்ள within the two organelles
இன்சைட் த மைட்டோகாண்ட்ரியா, இன்சைட் த குளோரோபிளாஸ்ட் உங்களுக்கு ரைபோசோம்ஸ் இருக்குது. அது ரெண்டு முடிஞ்சு போச்சு, 2 ஆர்கனல்ஸ். ஆன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட சர்ஃபேஸில், நாட் இன்சைட், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு அவுட் சைடில் சர்ஃபேஸில் தான் உங்களுக்கு ரைபோசோம்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் இன்சைடு ரைபோசோம்ஸ் இருக்குது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரஃபாக இருந்துச்சுன்னா அவுட் சைடில் இருக்குது. ஸோ இன்சைட்னா 2 தான், அவுட் சைட்னா ஒன்று, தட் இஸ் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் endoplasmic reticulum, rough endoplasmic reticulum. Animal cells contain another non-membrane bound organelles called centrosome which helps in cell division. அப்போ 2 மெம்பரேன் இல்லாத ஆர்கனல் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒன்று ரைபோசோம், இன்னொன்று சென்ட்ரோசோம். ரைபோசோம் பிளான்ஸ், அனிமல்ஸ், ப்ரோகேரியாட்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்டுக்குள்ளெல்லாம் இருக்குது. சென்ட்ரோசோம் அனிமல்ஸில் தான் இருக்கும். சென்ட்ரோசோமுக்கும் மெம்பரேன் கிடையாது. ஸோ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் என்ன தெரியும், நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், மெம்பரேன் இல்லாத ஆர்கனல் ரைபோசோம் அண்ட் சென்ட்ரோசோம். செல்ஸ் டிஃபர் கிரேட்லி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். சைஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், ஷேப்பில் இருக்கும், அண்ட் அதோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப் மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மாஸ், த ஸ்மாலஸ்ட் செல்ஸ் ஆர் ஒன்லி 0.3 μm இன் லென்த். அப்போ இது பார்த்துக்குங்க, மைக்கோபிளாஸ்மாவோட சைஸ் கொடுத்துருக்காங்க 0.3 μm. பாக்டீரியா 3 to 5 μm, 3 to 5 μm பாக்டீரியாவோட சைஸும் கொடுத்துருக்காங்க. த லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல், நாட் ஆர்கானிசம், ஐசோலேட்டட் சிங்கிள் செல். சி மைக்கோபிளாஸ்மா இஸ் ஆர்கானிசம், பாக்டீரியா இஸ் ஆர்கானிசம். ஆனால் இங்கே ஒரே ஒரு செல்லு, இட் இஸ் த எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். ஸோ ஆஸ்ட்ரிச்ங்கிற ஒரு பறவை, பேர்டு, அதில் ஒரு செல்லை ஐசோலேட் பண்ணி வைக்கிறீங்க, தட் இஸ் எக். அது வந்து லார்ஜஸ்ட் செல். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலையா, ஓகே விட்டுருங்க. அமங் மல்டி நியூக்ளியர் ஆர்கானிசம், ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் ஆர் அபவுட் 7 μm இன் டயாமீட்டர். ஸோ அந்த டயாமீட்டரில் கொஞ்சம் லார்ஜராக இருக்குது ஹியூமன் செல்லில், டயாமீட்டரில். நர்வ் செல்ஸ் ஆர் சம் ஆஃப் த லாங்கஸ்ட் செல்ஸ். ஸோ லாங்கஸ்ட் செல்னா நர்வ் செல், லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் செல்னா ஆஸ்ட்ரிச்சோட எக், மறந்துடாதீங்க. செல்ஸ் ஆல்சோ வேரி கிரேட்லி இன் தேர் ஷேப். தே மே பி டிஸ்க் லைக், வட்டமாக இருக்கலாம், பாலிகோனல், இந்த மாதிரி பிளான்ட் செல்ஸ்லாம் இருக்கலாம். காலம்னார், எபித்திலியம் செல் நம்ம படித்தோம்ல போன சாப்டரில். கியூபாய்டு, கியூபாய்டுனா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கியூபாய்டெலாம் இருக்கலாம். த்ரெட் லைக்காக இருக்கலாம், ஈவன் இர்ரெகுலராக இருக்கலாம். இர்ரெகுலர்னா சைஸே இல்லாமல், ஒரு ஷேப்பே இல்லாமல். த ஷேப் ஆஃப் த செல் மே வேரி வித் த ஃபங்க்ஷன் தே பெர்ஃபார்ம். அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷேப் இருக்கும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் டிஸ்காய்டு ஆர் பைகான்கேவ் ரெட் பிளட் செல்ஸ். இது வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணி போகிறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ராடராக பெருசாக இருக்கிறதுக்காக நியூக்ளியஸ்லாம் போயிடும். தென் இதோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பைகான்கேவாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒயிட் பிளட் செல்ஸ், அமீபாய்ட். தெர் இஸ் நோ பர்டிகுலர் ஷேப், ஸோ தட் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் பிடிச்சி தின்னுப்படுது. மைக்ரோ ஆர்கானிசத்துக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுது, பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் கிட்டேருந்து. காலம்னார் எபித்திலியம் ஒரு வால் மாதிரி ப்ரொடெக்ஷன் லேயர் தானே ஃபார்ம் பண்ணுது, அப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் நர்வ் செல். நர்வ் செல்ஸில் இங்கே பாருங்கள் பிரான்ச்சஸ், இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. எத்தனை பிரான்ச் இருக்குது பாருங்கள். ஒரே செல் தான் இது, சிங்கிள் செல். இது லாங்கஸ்ட், ஓகேங்களா, லாங்காக இருக்குது. தென் ட்ரக்கீட் இலாங்கேட்டடாக இருக்குது, வாட்டர் கண்டக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இது இலாங்கேட்டடாக இருக்குது. தென் மீசோஃபில் ரவுண்ட் அண்ட் ஓவலாக இருக்குது. மீசோஃபில்னா லீஃபில் இருக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய செல்ஸ். மீசோ அப்படின்னா மிடில், ஃபில்னா லீஃப். ஸோ லீஃபோட கிரவுண்ட் டிஷ்யூ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எப்படி வந்து ஷேப் சைஸ்லாம் வேரி ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் செல் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். The prokaryotic cells are represented by bacteria, blue-green algae. Blue-green algae की இன்னொரு பேரு cyanobacteria. Cyanobacteria. Blue-green algae की இன்னொரு பேரு cyanobacteria. Mycoplasma and Pleromonium like organism. 4 எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் இந்த சாப்டருக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன், ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. They are generally smaller and multiply more rapidly than the eukaryotic cell. ஏன்னா simplest organization இருக்கும். நியூக்ளியஸ்னா நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, நியூக்ளியோலஸ் கிடையாது, ஜஸ்ட் டிஎன்ஏ தான். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் கிடையாது. ஈஸியாக செல் டிவிஷன் வேகமாக நடக்கும், ரேப்பிடாக நடக்கும்.
கொஷினில் கேட்பாங்க. தே மே வேரி கிரேட்லி இன் ஷேப் அண்ட் சைஸ். அதாவது பாக்டீரியாவுக்கு மட்டுமே 4 டிஃப்ரெண்ட் சைஸ் காமனாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பேசில்லஸ் அப்படிங்கிறது ராட் ஷேப் இந்த மாதிரி இருக்கும். காக்கஸ் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் சர்க்குலராக இந்த மாதிரி இருக்கும். விப்ரியோ அப்படிங்கிறது கமா ஷேப் இப்படி இருக்கும், பார்க்குறதுக்கே அந்த மாதிரி தான் கமா மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்பைரில்லம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். த ஆர்கானிசம் ஆஃப் த ப்ரோகேரியாட்டிக் செல் இஸ் ஃபண்டமெண்டலி சிமிலர் ஈவன் தோ ப்ரோகேரியாட்ஸ் எக்ஸிபிட்ஸ் எ வைட் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன், இங்கே ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திங்ஸ் இன்சைட் த செல், செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஷேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு பேசிலஸ், ராட் லைக், ஸ்பைரலு, கமா இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருந்தால் கூட ஷேப்பில் வேரி ஆனாலும் அதோட ஆர்கனைசேஷன் சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இது வந்து யூகேரியாட்டிக் செல். இது வந்து யூகேரியாட்டிக் செல்ஸ். இங்கே பாருங்கள், இது மைட்டோகாண்ட்ரியா, தென் எண்டோபிளாஸ்மிக், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். தென் இது வந்து கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், இந்த நியூக்ளியஸ் நடுவில் இருக்குது. திஸ் இஸ் யூகேரியாட்டிக் செல், டிப்பிக்கல் யூகேரியாட்டிக் செல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டிப்பிக்கல் பாக்டீரியா. 1 to 2 μmனு கொடுத்துருப்பாங்க. தியரியில் 3 to 5 μm கொடுத்துருப்பாங்க. தியரியில் இருக்கிறது ஃபைனலாக வச்சுக்கோங்க. ப்ளூரோனிமோனியா லைக் ஆர்கானிசம் 0.1 μm தான் இருக்கும். வைரஸஸ் தான் உள்ளதிலே சின்னது, 0.02 to 0.2 μm, ரொம்ப ரொம்ப சின்னது வைரஸஸ். ஓகே, ப்ரோகேரியாட்ஸ் ஹேவ் செல் வால் சரௌண்டிங் த செல் மெம்பரேன் எக்ஸப்ட் இன் மைக்கோபிளாஸ்மா. இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கங்க, இங்கே என்ன சொல்ல வராங்க, பாக்டீரியாங்கிறது ப்ரோகேரியாட், அதுக்கு செல்வால் உண்டு. பட் மைக்கோபிளாஸ்மாவுக்கு செல்வால் கிடையாது. ஸோ ப்ரோகேரியாட் வித்தவுட் செல்வால் எதுப்பா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க, மைக்கோபிளாஸ்மா. ஓகேங்களா? ப்ரோகேரியாட் வித் செல்வால் பாக்டீரியா. The fluid matrix filling the cell is cytoplasm, because நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் cytoplasm ப்ரோகேரியாட்லையும் இருக்கும் யூகேரியாட்லையும் இருக்கும். நம்ம இப்போ படிக்கிறது ப்ரோகேரியாட்ஸ். There is no well defined nucleus, that is why it is called prokaryote. The genetic material is basically naked. Nakedனா என்ன அர்த்தம்னா நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, ஜஸ்ட் டிஎன்ஏ அப்படியே செல்லுக்குள்ளே இருக்குது. நாட் என்வலப்டு பை, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன் அதை சுற்றி இருக்காது, நாட். ஓகேங்களா? இன் அடிஷன் டு த ஜீனோமிக் டிஎன்ஏ, த சிங்கிள் குரோமோசோம் ஆர் சர்க்குலர் டிஎன்ஏ, many bacteria have small circular DNA outside the genomic DNA. These smaller DNA are called plasmid. இப்போ ஒரு பாக்டீரியா இப்படி இருக்குது, இந்த பாக்டீரியாவில் ஜீனோமிக் டிஎன்ஏ இப்படி இருக்குது, சர்க்குலராக இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு டிஎன்ஏ ஸ்மாலராக சர்க்குலராக இருக்குது. திஸ் இஸ் கால்டு பிளாஸ்மிட். திஸ் இஸ் கால்டு பிளாஸ்மிட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. பிளாஸ்மிட்ஸ். The plasmid DNA confers certain unique phenotypic character. Phenotypic character na express ஆகிற character னு அர்த்தம். To such bacteria, one such character is resistant to antibiotic. நமக்கு bacterial infection வந்துருச்சு, antibiotic கொடுக்குறாங்க, antibiotics கேட்க மாட்டேங்குதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்த bacterial infection, அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடு என்ன பண்ணுது? ஆன்டிபயோட்டிக் எகெயின்ஸ்டாக எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது. அப்போ அந்த பாக்டீரியாவை ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கில் பண்ண முடியாது. அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கறது பிளாஸ்மிட். நீட்டில் கொஷின் வரும், பார்த்துக்குங்க. Next, in higher classes you will learn that this plasmid DNA, it is a DNA. Plasmid DNA is used to monitor bacterial transformation with foreign DNA. ஸோ இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அர்த்தம்னா, பாக்டீரியாவுக்கு ஒரு நியூ கேரக்டர் கொடுத்து அந்த பாக்டீரியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. முன்னாடி இருந்த பாக்டீரியாவுக்கு இருந்த கேரக்டரை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரக்டர் கொடுக்க போகிறீங்க. ஒருத்தவங்களை வந்து இப்போது சந்திரமுகியில் ஜோதிகா வந்து கங்காவாக இருந்து அப்புறம் சந்திரமுகியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. அப்போ அவங்க உடம்புக்குள்ளே ஒரு பேய் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பாக்டீரியாவுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஎன்ஏவை அனுப்பி ஒரு நியூ கேரக்டர் கொடுத்து பாக்டீரியாவையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அதை மானிட்டர் பண்ண பிளாஸ்மிட் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத +2ல் படிப்போம். நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஃபவுண்ட் இன் ஃபாரின் டிஎன்ஏ. ஸோ ஃபாரின் டிஎன்ஏ எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அதில் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன், ஏன்னா ஃபாரின் டிஎன்ஏ வந்து நம்ம யூகேரியாட்லேருந்து எடுப்போம். ஓகேங்களா? அப்போ அங்கே என்ன இருக்கும்? உங்களுக்கு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். Nuclear membrane is found in the eukaryotes. No organelles like the ones in eukaryotes, that is endoplasmic reticulum, mitochondria, chloroplast, Golgi apparatus, இந்த மாதிரி எதுவுமே ப்ரோகேரியாட்டில் இருக்காது. ஸோ ப்ரோகேரியாட்டில் எதுவுமே இருக்காது எக்ஸப்ட் ரைபோசோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரோகேரியாட்லேயும் யூகேரியாட்லேயும் காமனாக இருக்க ஒரு ஆர்கனல்
ரைபோசோம்ஸ். ஆர்கனல்னா பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த செல். பட் ரைபோசோமை தவிர வேற எந்த ஆர்கனலும் யூகேரியாட்டில் இருக்க மாதிரி ப்ரோகேரியாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோகேரியாட்ஸ் ஹேவ் சம்திங் யூனிக். யூனிக்னா என்ன அர்த்தம்? ஸ்பெஷல். அதில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ். அப்போ இன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ரோகேரியாட்டில் தான் இருக்குது, யூகேரியாட்டில் இல்லை. சரி, இன்க்ளூஷன்ஸ் யார்? எ ஸ்பெஷலைஸ்டு டிஃப்ரென்ஷியேட்டட் ஃபார்ம் ஆஃப் செல் மெம்ப்ரேன் கால்டு. இன்க்ளூஷன்ஸ் யார்? பின்னாடி இப்போ பாஸ்பேட் கிரானியூல்ஸ், அந்த கால்சியம் கிரானியூல்ஸாக இருக்கும், அது பார்ப்போம். மீசோசோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ். ஸோ மீசோசோமும் இன்க்ளூஷன்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. இது ரெண்டும் ப்ரோகேரியாட்டில் மட்டும்தான் இருக்கும், யூகேரியாட்டில் இருக்காது. ஓகே, தே ஆர் எசென்ஷியலி இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் செல் மெம்ப்ரேன். யார்? மீசோசோம்ஸ் ஆர் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆர் செல் மெம்ப்ரேன். இப்படி இருக்குன்னா செல் மெம்ப்ரேன் வந்து இந்த மாதிரி உள்ளே போய் இந்த மாதிரி இன்ஃபோல்டிங்காக இருக்கும். அதை தான் நம்ம இன்ஃபோல்டிங்னா உள்ளே நோக்கி சுருங்கி உள்ளே நோக்கி நீண்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் இன்ஃபோல்டிங் ஆஃப் செல் மெம்ப்ரேன்னு சொல்கிறாங்க. இப்போ செல் என்வலப் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன் ப்ரோகேரியாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், பர்டிகுலர்லி பாக்டீரியல் செல்ஸ், ஹேவ் எ கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ் செல் என்வலப். ரொம்ப சிம்பிள். இப்படியே லைனாக இருக்குன்னு பார்த்து பயப்படக்கூடாது. நல்லா பார்த்துக்குங்க. பாக்டீரியாவுக்கு 3 லேயர் இருக்குது. 1, ஓகேங்களா? 2 டிஃப்ரெண்ட் கலரில் தான் வரைகிறேன், ஆனால் அது ரெண்டுமே ரெட்டுங்கிறதுனால பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் தெரியல. 3 லேயர் இருக்குது, அவ்வளோதான். இதை தான் இதில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லேயருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கிளைகோ கேலிக்ஸ். அவுட்டர் மோஸ்ட் கிளைகோ கேலிக்ஸ்னு சொல்லுவாங்க. கேலிக்ஸ்னாலே அவுட்டர் மோஸ்ட். கிளைகோனா சுகரால் ஆனது, பாலிசாக்கரைடால் ஆனது. தென் செகண்ட் லேயர் செல் வால். இந்த உள்ள வயலட் கலரில் வரைஞ்சிருக்கிறது செல் மெம்ப்ரேன் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரேன். அவ்வளவுதாங்க. இந்த 3 லேயரை பற்றி தான் நம்ம செல் என்வலப்பில் பார்க்க போகிறோம். அதோட மாடிஃபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். See, the cell envelope consists of tightly bound 3-layered structure, that is outermost glycocalyx followed by cell wall. அப்போ glycocalyxக்கு அடுத்து cell wall இருக்குன்னு அர்த்தம். And then plasma membrane. Plasma membrane is nothing but cell membrane. Although each layer of the envelope performs distinct function, ஒவ்வொன்றும் தனித்தனி ஃபங்க்ஷனை பண்ணினாலும் கூட எல்லாம் சேர்ந்து செல்லுக்கு ப்ரொடெக்ஷனை தான் கொடுக்குது. They act together as a single protective unit. பாதுகாக்குது. 3 பேரும் சேர்ந்து செல்லை பாதுகாக்கிறாங்க. அப்போ தனித்தனியாக என்ன ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பாக்டீரியா கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 groups on the basis of the differences in the cell envelopes and the manner in which they respond to staining. Stainingனா கலர் பண்ணுறதுன்னு அர்த்தம். கலரிங் ப்ரொசீஜர்ஸ் டெவலப்டு பை கிராம்ங்கிறது ஒரு மனுஷன், ஒரு சயின்டிஸ்ட். ஓகேங்களா? இங்கே வந்து கிலோகிராம் அந்த கிராம் இல்லை, கிராம்ங்கிற சயின்டிஸ்ட் என்ன கலர் பண்ணி வச்சிருக்காரு பார்ப்போம். Those that take up gramoட stain, that is called gram positive. Accept பண்ணிக்கிட்டா positive, no negative. ஓகேங்களா? And others that do not are called gram negative. இந்த கிராம்ங்கிற ஒருத்தர் ஒரு வைலட் கலர் ஸ்டெயினாக கொடுத்தாரு. எந்த பாக்டீரியல் செல்வால்லாம் வைலட் கலரை பிடிச்சி வச்சுக்கிச்சு, மைக்ரோஸ்கோப்பில் வைலட் கலரில் தெரியுது, அது கிராம் பாசிட்டிவ். எதெல்லாம் வைலட் கலரை விட்டுருச்சுன்னா கலர்லெஸ்ஸாக இருந்தால் தெரியாது, அதுக்காக திருப்பி ரெட் கலரை போட்டார். அந்த ரெட் கலரில் தெரிஞ்சது தட் இஸ் கிராம் நெகட்டிவ். ஸோ கிராமோட ஸ்டெயின் வைலட் கலரில் தெரிகிற பாக்டீரியாவை கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். வைலட் கலர்லாம் போயிடுச்சு, ரெட் கலரில் தெரியுது, அதை வந்து நம்ம கிராம் நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னு கிராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். தட்ஸ் இட். செல் வாலை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? Glycocalyx differs in composition and thickness among different bacteria. அவ்வளவுதான். அது எப்படி, என்ன காம்போசிஷன், என்ன திக்னஸ், அதெல்லாம் விட்டுருங்க. It could be loose sheath. ஷீத்னா கவர், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். லூஸாக இருக்குது ஷீத், ட்ரெஸ் தொலைன்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி லூஸாக இருக்குது அப்படின்னா தென் இதுக்கு பேர் ஸ்லைம் லேயர். ஸ்லைம்னா வளவளப்பாக இருக்குன்னு அர்த்தம். While in others it may be thick and tough called capsule. அப்போ glycocalyx வந்து உங்களுக்கு தின்னாக ஸ்மூத்தாக இருந்ததுன்னா ஸ்லைம் லேயர், டைட்டாக டஃப்பாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் capsule. ஸோ 2 ஃபார்மில் உங்களுக்கு glycocalyx இருக்கலாம். Don't forget the cell wall determines the shape of the cell. செல் வால். இப்போ glycocalyx முடிச்சிட்டாங்க, இதோட glycocalyx முடிஞ்சது.
அதுக்கு அடுத்து இந்த செல் வால் வந்து உங்களுக்கு ஷேப், ஒரு செல் வந்து ராட் ஷேப்பில் இருக்கணுமா, ஸ்பெரிக்கலாக இருக்கணுமா, ஸ்பைரலாக இருக்கணுமா, அந்த ஷேப்பை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்கல்ல பாக்டீரியாவை நாளா. ஸோ அந்த மாதிரி என்ன ஷேப்பில் இருக்கணும்னு சொல்கிறது செல் வால். அண்ட் it provides strong structural support, structure கொடுக்கிறது to prevent the bacterium from bursting or collapsing. செல் வால் தான் பாக்டீரியா வெடிச்சு போகாமையோ இல்லை ஒன்றும் இல்லாமல் போகாமல் இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு செல் வால் ஹெல்ப் பண்ணுது. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. நீட் கொஷின் பார்த்துக்குங்க. பர்ஸ்டிங் அண்ட் கொலாப்சிங்லேருந்து காப்பாற்றுறது யார்? கிளைகோகேலிக்ஸா, செல் வாலா, செல் மெம்பரேனா? செல் வால் ஆஃப் பாக்டீரியா. அது ஸ்ட்ரக்சரும் கொடுக்குது. The plasma membrane or cell membrane is selectively permeable in nature. யார் உள்ள வரணும், யார் வெளியே போகணும்னு டிசைட் பண்ணுறது இன்னர்மோஸ்ட் லேயர் பாக்டீரியாவில். யார்? பிளாஸ்மா மெம்பரேன். In nature and interact with outside world. This membrane is similar structurally to that of eukaryotes. எப்படி ப்ரோகேரியட்லையும் யூகேரியட்லையும் சைட்டோபிளாசம் காமனாக இருக்கோ அதே மாதிரி ப்ரோகேரியட்டுக்கும் யூகேரியட்டுக்கும் சிமிலர் ஸ்ட்ரக்சர் யாரு அப்படின்னா செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். ஸ்ட்ரக்சரலி சிமிலர், ஃபங்க்ஷனலி சிமிலர். The special membranous structure is the mesosome, which is formed by the extension of plasma membrane into the cell. These extensions are form of vesicles, tubules, lamellae. சும்மா இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 3 பாக்டீரியா வரைஞ்சிக்குவோமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன். உள்ள இப்படி வந்து இப்படி இருந்ததுன்னா வெசிக்கிள், வேக்யூல் மாதிரி இருந்ததுன்னா வெசிக்கிள் ஃபார்மில் இன்ஃபோல்டிங் இருக்குது. டியூபியூல்ஸ் இப்படி இருக்குதுன்னா மீசோசோம். இந்த மாதிரி டியூபுலார் ஸ்ட்ரக்சரில் இருந்ததுன்னா டியூபியூல்ஸ். அதே உங்களுக்கு இன்ஃபோல்டிங் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் இப்படி இருந்துச்சுன்னா லேமெல்லே மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கலாம். மீசோசோம், மீசோசோமோட ஃபங்க்ஷன் என்ன சார்? டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, செல் வால் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. தே ஹெல்ப் இன் செல் வால் ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இங்கேயே வந்துருச்சு. செல் வால் ஃபார்மேஷன், DNA replication and distribution to daughter cells. என்ன distribution? DNA replicate ஆயிடுச்சு. DNA replicate ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து சர்க்குலர் DNA இருக்கும். ஒரு DNA 2 DNAவா ரெப்ளிகேட் ஆயிடுச்சுன்னா இது 2 செல்லுக்கு போயிடணும்ல, அதான் டாட்டர் செல்ஸ். நியூலி ப்ரொடியூசிங் செல்ஸ்க்கு பேர் டாட்டர் செல்ஸ், புதுசாக ஃபார்ம் ஆன செல்ஸ். தே ஆல்சோ ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன் பிகாஸ் ரெஸ்பிரேட்டரி என்சைம் அங்கே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது எப்படி சார் செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது? சி, இந்த மாதிரி இருக்கா, இது அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா செல் வால் ஃபார்ம் ஆயிடுச்சு. செல் வால் ஃபார்மேஷன் முடிஞ்சு போச்சு. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ எப்பெல்லாம் ரெப்ளிகேட் ஆகுதோ அப்போது டிஎன்ஏ இதில் வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இங்கே தான் டிவைடே ஆகும். மீசோசோமில் போய் அட்டாச் ஆகி தான் டிஎன்ஏ ரெப்ளிகேட்டே ஆகும். அதனால் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அந்த ரெப்ளிகேட் ஆன டிஎன்ஏவை நியூலி ஃபார்ம்டு செல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, 2 டாட்டர் செல்ஸ்க்கு. ஓகே, அவங்க ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, செக்ரீஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. எப்படி சார் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா? இப்போ நல்லா பாருங்கள், இங்கே ஒரு பாக்டீரியா இருக்குது. இதுக்குள்ளே நான் என்ன வரைகிறேன்? பிளாஸ்மா மெம்பரேன் வரைகிறேன். இதில் இன்ஃபோல்டிங்கே இல்லை. இதை லென்த்தாக எடுத்து வச்சிங்கன்னா இவ்வளோ பெருசு வரும். இது பாருங்கள், இப்படி மட்டும் இல்லை, இந்த லென்த்துக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் உள்ளே போய் இருக்குது. அப்போ இதை எடுத்து மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி நேராக வச்சிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதோட சர்ஃபேஸை விட இப்படி வந்து உள்ள வரைக்கும் இப்படி போயிட்டு போனால் இதோட சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது யார்? பிளாஸ்மா மெம்பரேன். தென் பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் என்சைமேட்டிக் கண்டென்ட் இதில் இருக்குது. இந்த ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான என்சைம்லாம் இதில் தான் இருக்குது. இன் சம் ப்ரோகேரியாட்ஸ் லைக் சயனோபாக்டீரியானா ப்ளூ green algae, don't forget. There are other membranous extensions into the cytoplasm called chromatophores which contain pigments. Very important. இது cyanobacteria மட்டும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன், பிளாஸ்மா மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன் தான். அதில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து குரோமட்டோஃபோர்ங்கிறோம். ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் ஹெல்ப் பண்ணுது. ப்ளூ கிரீன் ஆல்கே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்ல, அதுக்கு இந்த குரோமட்டோஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணும். பாக்டீரியல் செல்ஸ் மே பி மொட்டைல், மொட்டைல்னா ஃப்ளாஜெல்லா இருக்கும்னு அர்த்தம், ஆர் நான் மொட்டைல், ஃப்ளாஜெல்லா இல்லை. இஃப் மொட்டைல் தே ஹேவ் தின் filamentous extension from their cell wall. This is very important. பாக்டீரியாவில் ஃப்ளாஜெல்லா எங்கேருந்து வருது? செல் வால்லேருந்து வருது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் செல் வால், extensions from their cell wall, very important, called flagella. Bacteria show a range in number and arrangement of flagella. அவ்வளவுதான். நீங்கள் கண்ட புக்கு, கண்ட கைடு, கண்ட கோச்சிங் மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க.
NCERT தான் சிலபஸ். NCERTல இல்லாததை எப்படி எக்ஸாமுக்கு கேட்பாங்க பார்த்துக்குங்க. Bacterial flagellum is composed of 3 parts. ஒன்று filament, ரெண்டாவது hook, மூணாவது basal body. இப்போ பாருங்க, பாக்டீரியா இப்படி இருக்கு. This is basal body. இங்கே செல் வால்லேருந்து வர்றது basal body. Then hook, then filament. So basal body. This is hook. வேணா வேற கலர்ல வரைஞ்சு காமிக்கலாமா? கொக்கி மாதிரி. Hook, then hookல இருந்து வர்றது filament. ஓகேங்களா? அந்த மூணு பார்ட் இதுல இருக்கு. Then the filament is the longest portion and extends from the cell surface to the outside. Cell surface la irundhu outside ku extend ஆகி போறது filament. அது the longest part flagella ல. Beside flagella, pili and fimbriae. இங்க நல்லா கவனிச்சுக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நீட் பாயிண்ட். என்ன சார் சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் நீட்னு எழுதி வச்சிட்டீங்களே. ஆமா, இம்பார்ட்டன்ட். இந்த pili and fimbriae மொட்டைல், அதாவது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. அட்டாச்மெண்ட் பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல ஒட்டிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ பைலி ஃபிம்ப்ரியே மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆர் ஆல்சோ சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த பாக்டீரியா பட் டு நாட் பிளே அ ரோல் இன் மொட்டிலிட்டி. மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. த பைலி ஆர் இலாங்கேட்டட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் எ ஸ்பெஷல் ப்ரோட்டீன். த ஃபிம்ப்ரியே ஆர் ஸ்மால் பிரிசில் லைக் இந்த ப்ரஷ்ல இருக்குள்ள ஃபைபர்ஸ். ஸ்ப்ரவுட்டிங்னா வெளிநோக்கி வருதுன்னு அர்த்தம். Sprouting out of the cell. In some bacteria, they are known to help attach the bacteria to the rocks. பாறையில் ஒட்டிக்கிறதுக்கு. In streams, ஓடையில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ பாக்டீரியா ஓடாமல் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ இந்த ஹோஸ்ட் டிஷ்யூ. நம்ம சோறுலாம் திங்கிற நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் பாக்டீரியல் அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைல்ல. அது போய் எங்கேயாவது ஒட்டினா தானே நம்ம உடம்புலேருந்து எண்ணத்தெல்லாம் எடுக்க முடியும். அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் சக் பண்ணி எடுக்க முடியும். பேரசைட்டிக்காக இருக்கும். ஸோ அது போய் சப்ஸ்ட்ரேட்டத்தில் ஒட்டிக்க ஹெல்ப் பண்ணுது. இப்படி ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் பாக்டீரியல் செல் வால் அப்படின்னா, இதில் வந்து பைலி எப்படி இருக்கும்? கொஞ்சம் லாங்கராக டியூபுலாராக இந்த மாதிரி இருக்கும். ஃபிம்ப்ரியே எப்படி இருக்கும்? பிரிசில் லைக் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபிம்ப்ரியே. திஸ் இஸ் பைலஸ். சிங்குலரில் பைலஸ், ப்ளூரலில் பைலி. ரெண்டுமே அட்டாச்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரைபோசோம்ஸ் அண்ட் இன்க்ளூஷன்ஸ் பாடி. இன் ப்ரோகேரியாட்ஸ் ரைபோசோம்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆஃப் த செல். ஏன் பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆஃப் த செல்? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ரைபோசோம் எங்கே இருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ப்ரோகேரியாட்டில் பிளாஸ்மா மெம்ப்ரேனோட அசோசியேட்டடாக இருக்கும். பார்த்துக்குங்க. ஏன்னா இங்கே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிடையாது. தே ஆர் அபவுட் 50 nanometer to 20 nanometer in size and are made of 2 subunits. One is 50s, another one is 30s. அவங்க வந்து டுகெதராக இருந்தாங்கன்னா 70s இருப்பாங்க. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. லார்ஜர் சப்யூனிட் 50s, ஸ்மாலர் சப்யூனிட் 30s. இது ரெண்டும் டுகெதராக இருந்தாங்கன்னா 50 + 30 18 சொல்லக்கூடாது, 70s. ஏன் சார் இந்த மாதிரி? எஸ்னா என்ன சார்? எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்வெட்பர்க் யூனிட். ஸ்வெட்பர்க்குங்கிறவங்க ஒரு சயின்டிஸ்ட். அவங்க தான் இந்த அளவை கண்டுபிடிச்சாங்க. இப்போது இது எப்படி இந்த அளவு யூனிட் வந்துச்சு அப்படின்னா, சென்ட்ரிஃபியூஜ் கரன்னு சுத்தம் தெரியுமா? இந்த ஸ்பைடர்மேனு, இந்த மிருதன் படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரிஃபியூஜ் வச்சு சுற்றுவாங்க. அந்த சென்ட்ரிஃபியூஜில் சில மெட்டீரியலை போட்டு வேகமாக சுற்றும் போது எந்த ஸ்பீடில் எந்த டைமில் அந்த மெட்டீரியல் கீழே வந்து செடிமெண்ட் ஆகுது, அதுதான் ஸ்வெட்பர்க் யூனிட். இது 30s ஸ்பீடில் அந்த பர்டிகுலர் டைமில் இந்த ஸ்மாலர் யூனிட் செடிமெண்ட் ஆகும். இது 50s ஸ்பீடில் செடிமெண்ட் ஆகும். ரெண்டும் சேர்ந்ததுன்னா 70s ஸ்பீடில் செடிமெண்ட் ஆகும். ஸோ செடிமெண்ட் ஆகிற டைமுங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படிங்கிறோம். செவரல் ரைபோசோம்ஸ் மே அட்டாச் டு சிங்கிள் mRNA. ஸோ mRNA இப்படி இருக்குன்னா அதில் நிறைய ரைபோசோம்ஸ் இந்த மாதிரி அட்டாச் ஆகிக்கும். ரைபோசோமோட ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ஃபார்ம் செயின் கால்டு பாலிரைபோசோம்ஸ். பாலினா மெனி ரைபோசோம்ஸ். இவர் வந்து mRNA, இந்த செயின் மாதிரி இருக்கிறவர் mRNA. அதில் இந்த மாதிரி குண்டலமாக சட்டியாக போட்டிருக்கிறது ரைபோசோம்ஸ். இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிரைபோசோம்ஸ்னால் mRNAல நிறைய ரைபோசோம் இருக்குது. பாலிரைபோசோம் ஈஸியாக டேர்ம் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கு இன்னொரு பேர் பாலிசோம். ரைபோவை தூக்கிட்டான், அப்போ அதை தான் கேட்பான். ஒரே mRNA, செவரல் ரைபோசோம்ஸ், அதுக்கு பேர் என்ன? பாலிசோம்ஸ். டோன்ட் ஃபர்கெட். த ரைபோசோம்ஸ் ஆஃப் பாலிசோம் டிரான்ஸ்லேட் mRNA இன்டு ப்ரோட்டீன். டிரான்ஸ்லேட் அப்படின்னாலே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். ப்ரோட்டீன் சிந்தசிஸ்.
protein synthesis தான், don't forget. So prokaryoteல மட்டும் தான் polysomes இருக்கு. Next, inclusion bodies. Reserve material in prokaryotic cells are stored in cytoplasm. Reserve material என்ன futureக்காக பயன்படுத்தக்கூடியது, சேவ் பண்ணி வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, in the form of inclusion bodies. These are not bound by any membrane system. So ribosomeக்கு membrane கிடையாது, inclusion bodiesக்கு membrane கிடையாது, and they are live free in the form of crystals in cytoplasm. இங்க வந்து phosphate granules இருக்கலாம், cyanophycean granules இருக்கலாம், glycogen granules இதெல்லாம் இருக்கும். Gas vacuoles are found in blue-green algae and purple and green photosynthetic bacteria. Gas vacuoles இருக்கு. இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கங்க. Gas vacuoles, blue-green algae, cyanobacteriaவிலையும் purple and green photosynthetic bacteria தான் gas vacuoles இருக்கு. Other than that, phosphate granules, cyanophycean granules, glycogen granules இதெல்லாம் காமனாக bacteriasல stored food material இருக்கும். So these all are the things. With this we complete the session. Next sessionல நம்ம eukaryotic cell ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Your support is our strength. Thanks a lot. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாம் நன்மைக்கு. Thank you.